வணக்கம் நண்பர்களே. நான் ஓமன்லேருந்து பேசுகிறேன். இங்கெல்லாம் இப்படி தான் நாங்கள் தண்ணி வாங்கி குடிக்கிறோம். ஆனால் இங்கே தண்ணிக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவாங்க. இருந்தாலும் சில பேர் இன்னும் தூய குடிநீராக குடிக்கணுங்கிறதுக்காக இதை மாதிரி கடையிலேருந்து நாங்கள் வாங்குகிறோம். 12 பாட்டில் 1.5 லிட்ரு இன்ட்டு 12 பாட்டில் இருக்கும். இது வந்து நாங்கள் வாங்குகிற ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1 ரியால், அப்படியே அதாவது 220 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் வருது. இப்போ ஒரு பாட்டிலோட விலை வந்து 20 ரூபாய்க்கும் குறைவாக வருது. தண்ணியே கிடைக்காத இந்த பாலைவன நாட்டில் ஒரு பாட்டில் 20க்கும் குறைவாக கிடைக்கிது. ஆனால் இப்போது இது வந்து நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர், ஓமன்லேருந்தும் இன்டீரியரில் இருக்கோம். இந்த தண்ணி பாட்டில் வரணும்னா 300 கிலோமீட்டர் மினிமம் இருந்து தான் இங்கே வந்து தண்ணி பாட்டில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த டெசர்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே 1.5 மடங்கு ரேட் அதிகமாக தான் இருக்கும். பொதுவாக எல்லா பொருளுமே கடைகளில் 1.5 மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த தண்ணியும் நீங்கள் வந்து மஸ்கட்டுக்கெலாம் போனீங்கன்னா இன்னும் கூட குறைவாக வாங்கலாம். ஆனால் இங்கே தான் ஒரு ரியால் கொடுக்குறாங்க. ஆனால் இந்தியாவில் வெறும் 5 கிலோமீட்டர், அதாவது நம்ம சென்னை எடுத்துக்கோங்களேன். சென்னையில் வெறும் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேருந்தே நமக்கு தண்ணி கிடைக்கும்போது அழகாக நமக்கு வந்து 10 ரூபாய்க்கெல்லாம் தண்ணி கொடுக்கலாமே. 22 ரூபாய்க்கு தண்ணி கொடுக்குறது என்ன நியாயம்? இது அம்மா பாட்டில் வந்து 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதுவே வந்து கரெக்டான லாபத்தில் வச்சு கொடுத்த தண்ணி பாட்டில் தான். அதே மாதிரி 10 ரூபாய்க்கெலாம் நம்ம தண்ணி கொடுக்கலாமே. 20 ரூபா 25 ரூபா கொடுத்து தண்ணி கொடுக்கறது இப்போ இந்த லாபம் வந்து யாருக்கு போகுது? கவர்மெண்ட்டுக்கா, இல்லை அதிகாரிகளுக்கா, இல்லது விற்பனை பண்ணுற விற்பனையாளர்களுக்கா, அல்லது உற்பத்தி செய்கிற உற்பத்தியாளர்களுக்கா? யாருக்கு இந்த லாபம், கொள்ளை லாபம் போகுது? வணக்கம்.